ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிடிப்பீங்க? 3 கிலோ 4 கிலோ. அதான் பெரிய வேலையாக இருக்கு. என்ன இறால் பா இது? டக்கு டக்குன்னு மாட்டுது நண்பர்களே. ஃபஸ்ட்லாம் மாட்டவே இல்லை, இப்போ டக்கு டக்குன்னு மாட்டு. என்னப்பா அடுத்த இறால் பிடிச்சிங்க பாருங்கள். அடுத்த இறால். அனைவருக்கும் நண்பர்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா அப்பா ஒருத்தவங்க பாருங்கள், சரியான ஆழத்தில் சரியான காட்டுக்குள்ளே இறங்கி ஒரு நெஞ்சு உயரம் ஆழத்தில் இறங்கி இறால் தட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்குது. நம்ம இறங்கி தான் போய் வீடியோ எடுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஒரு நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆதரவாக இருக்கும். வாங்க நண்பர்கள், நம்ம அப்பா என்னென்ன பிடிக்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன மீன் பிடிக்கிறாங்க, என்னென்ன இறால் பிடிக்கிறாங்க. என்னப்பா பிடிக்கிறீங்க? இறால் பிடிக்கிறீங்களா? சரி சரி, இந்த ஆழத்தில் தான் இறங்கி போயிருக்கீங்களா? ஓகே சரி நண்பர்களே, வாங்க போயிட்டு இந்த ஆழத்தில் தான், இந்த கடலை தாண்டி இந்த ஆற்றை தாண்டி தான் உள்ளே போகணும். நீங்களும் வாங்க, நானும் போகிறேன். போகலாம் வாங்க நண்பர்களே, ஆழத்தில் இறங்கி போகலாம். ஆழத்தில் இறங்கியாச்சு பாருங்கள், இதை பாருங்கள் ரோடு. கீழே இறங்கியாச்சு. வாங்க அப்பா எப்படி இறால் பிடிக்கிறாங்க, வாங்க நம்ம போகலாம். அப்பா எப்படி இறால் பிடிக்கிறாங்க, என்னென்ன பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆழத்தில் இறங்கி தான் போகிறோம் நண்பர்களே. என்னென்ன இறால் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவ்வளோ ஆழத்தில் இறங்கி பிடிக்கிறாங்க. எப்படியும் வந்து ஒரு 1 கிலோ 4 கிலோ பிடிப்பாங்க. என்ன இறால் பிடிக்கிறாங்க, என்ன எப்படி பிடிக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து விமர்சனம் பண்ணலாம் நண்பர்களே. ஆழம்னா கொஞ்சம் ஆழம் கிடையாது, இடுப்பு உயரத்துக்கு மேலே இருக்குது நண்பர்களே. அதில் இறங்கி தான் இறால் தடவுறாங்க. பாருங்கள், நம்மளும் அதில் இறங்கி தான் வரோம். நான் பார்த்தது நீங்களும் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் வீடியோ வந்து நம்ம கவர் பண்ண வந்திருக்கோம். எப்படி இறால் பிடிக்கிறாங்க, இறால் தடவி பிடிக்கிறாங்க. கையாலே தடவி பிடிக்கிறாங்க, ஒரு வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு. என்னப்பா இறால் மாட்டுதா? ஒன்று மாட்டுது. ஐயா எப்படி தடவுறாங்க பாருங்கள் நண்பர்களே. இறால் துள்ளுது பாருங்க, சரியான இறால் துள்ளுதுப்பா. இப்போ இறாலை பிடிச்சி அந்த வாட்டர் கேனுக்குள்ள போட்டுப்பீங்களா? நான் ஒரு 2 கிலோ 3 கிலோ பிடிச்சிருவீங்களா இன்றைக்கி? பிடிச்சிருவீங்க. ஓகே. இந்த வாட்டருக்குள்ள இறால் பிடிச்சி போட்டிருக்கீங்களா? காட்டுங்க வாட்டருக்குண்ணே. இறால் இருக்கா? நல்லா காட்டுங்க, இறால் இருக்கிற மாதிரி காட்டுங்க. இருக்குது நண்பர்களை, பார்த்துங்க இறால் இருக்குது. அப்பா இன்னொன்று பிடிச்சிட்டாங்க பாருங்கள். பிடிச்சிட்டிங்களா? கைட்டி தான் போடணுமா அதை? சூப்பர். போட்டாங்க பாருங்கள். அது துள்ளுறான் பாருங்கள் ஆள். காட்டுங்க, மூடிட்டு காமிங்க. கட்டுங்க நண்பர்களே, பாருங்கள் இறால் இருக்கான் பாருங்கள். பிடிச்சி போட்டிருக்காங்க அப்பா. நான் போடுறோம் பாகட்டில். எப்படி தடவுறாங்க பாருங்கள். இது எப்படிப்பா கையாலே தடவிடுவீங்களா? இறால் கீழே இருக்குது தெரியுமா, கையால் தடவி பிடிக்கிறதுக்கு? பரவாயில்லையா? எல்லாரும் வந்து வலை கட்டி தான் பிடிப்பாங்க, வீச்சு வலை வீசி தான் பிடிப்பாங்க. நீங்கள் இறாலை வந்து கையாலே தடவி பிடிக்கிறீங்க. எத்தனை வருஷமாக பிடிக்கிறீங்க இந்த மாதிரி? 10 வருஷமாக பிடிக்கிறோம். 10 வருஷமாக பிடிக்கிறீங்களா? சர்வீஸ் அதிகம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிடிக்கும்? 4 கிலோ 3 கிலோ 4 கிலோ பிடிப்பீங்க. ஒரு நாளுக்கு வேலைக்கு போகிறதோட சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 3 கிலோ தடவுனீங்கன்னா போதும். சரிப்பா. இறால் பிடிச்சிட்டிங்களா? பா பெரிய இறாலாக இருக்குப்பா. என்ன இறால்ப்பா இது? பெரிய இறால். இந்த இறால் பேர் என்னது? மன்றால். சரிப்பா. வாட்டர் கேனை வச்சுக்கிட்டு ஐயா தடவி பிடிக்கிறாங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளே பாருங்கள். ஐயா எவ்வளோ இறால் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோவை. இது 1 கிலோ எவ்வளோப்பா போகுது இந்த இறால்? 250 ரூபா. 250. ஒரு 4 கிலோ பிடிச்சிருவீங்களா ஒரு நாளைக்கு மினிமம்? பிடிச்சிடுவோம். 1000 ரூபாய்க்கு சம்பாரிச்சிடுவீங்க. ஆமாம். ஓகே. வீட்டுக்கு போக மிச்சத்தை விற்றுருவீங்க? விற்றுருவோம். இல்லை வீட்டு யூஸ்க்கு தான் பிடிக்கிறீங்களா? வீட்டுக்கு நிறையா இருந்தால் கொடுத்துருவோம். வீட்டுக்கு போக நிறையா இருந்தால் கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். வெறும் வேறு கட்டியாக என்னமா இருக்குது? வெறும் கட்டியமாக இருக்குது. குச்சி நிறையா கிடக்குல்ல, அதான் நண்பர்களே. இந்த ஆழத்தில் கீழே சேறு ஃபுல்லாக விழும்.
ஊருப்பட்ட சேர் நண்பர்களே, வெறும் சேராகவே இருக்குது. அதில் இறங்கி தான் தடவுறாங்க ஐயா. இறால் துள்ளுது. கையில் அடிபட்டு போகுதுல. அதான் இறால் துள்ளுது நல்லா. என்னப்பா இந்த ஆத்தையே ரவுண்ட் அடிச்சிருவீங்களா இன்றைக்கி இறா பிடிக்கிறதுக்கு? அப்படி போங்கடா, நண்டு ஏறி நிற்க போங்க. நண்டு இறால் எல்லாமே பிடிப்பீங்களா? எல்லாம் ஒரு 10 வருஷம் அனுபவம் உண்டு. இறால் தானேப்பா அது துளிச்சு? நண்பர்களே, வெறும் இறாலாகவே கிடக்கு நண்பர்களே. நண்பர்களை பாருங்கள், அடுத்த இறால் கொஞ்சம் கிட்ட காட்டுப்பா. அடி கிட்ட காட்டு. ஆ ஓகேப்பா. என்னப்பா அடுத்த இறால் பிடிச்சிட்டிங்களா? இறால் துள்ளுது. இன்னைக்கு இறால் வேட்டை தான். அப்பா இறாலாகவே பிடிச்சி தள்ளுறாங்க நண்பர்களே. வாட்டர் கண்ணு பின்னாடி கிடக்க பாருங்க. அது உங்கள் பின்னாடியே வருது அழகா. மாட்டிக்கிச்சா? அடுத்த இறால் நண்பர்களை பாருங்கள், அடுத்த இறால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்குது. போட்டாங்க. மாட்டிக்கிச்சா? அடுத்த இறால் கொஞ்சம் சைஸாக இருக்குல்ல. அடித்தா சாக்கு போட்டு அடிச்சிடும், டக்கு டக்குன்னு மாட்டிக்கும்ல. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் மாட்டுது. மாட்டிக்கிச்சா? அடுத்த இறால் மாட்டிக்கிச்சா? அடுத்த இறால் டக்கு டக்குன்னு மாட்டுது நண்பர்களே. ஃபஸ்ட்லாம் மாட்டவே இல்லை, இப்போ டக்கு டக்குன்னு மாட்டுது. மாட்டிக்கிச்சா? ஒரு பெரிய கெண்டை மீன் மாட்டுமா? நண்பர்களை பார்த்தீங்கன்னா சரியான பெரிய ஆற்றுல தான் தடவிட்டு இருக்காங்க அப்பா. பெரிய ஆறு நண்பர்களை, சின்ன ஆறுலாம் கிடையாது. நம்ம ஏரியா ஃபுல்லாமே பெரிய ஆறு, காடு, எறா குட்டை இதுதான் அதிகம். பெரிய ஆற்றுல தடவிட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆறு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆற்றுல இறங்கி தான் தடவுறாங்க, காட்டு ஓரத்தில். இதை பாருங்கள், இறால் தடவிட்டு இருக்காங்க. நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் நமக்கு. மாட்டிக்கிச்சாப்பா? பிடிச்சிட்டாப்புல, அடுத்து பிடிச்சிட்டாப்புல. சூப்பர்ப்பா. மாட்டிக்கிச்சா? என் காலு ஃபுல்லாக வேறு இறால் தான் அடிக்குது, மடன்னு அடிச்சுட்டு போகுது. இப்போ நான் இறால் தான் மடன்னு அடிக்குது. நான் இறங்கி தானே எடுக்கிறேன் வீடியோ. காலு ஃபுல்லாக இறால் தான் அடிக்குது இவ்வளோ ஆழத்தில். எனக்கு என்னப்பா ரொம்ப ஆழமாக இறங்கி செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? ரொம்ப ஆழமாக இப்போ தடவுறீங்களா? ஏன்னா மூஞ்சி முடிவிடுச்சு, அந்த அளவுக்கு தடவுறீங்க. எதனால்? ஏதா மீனுக்குன்னு வலை இருக்கா? மீன் வலை பார்க்குறீங்களா? என்ன மீன்?
விலாங்கு மீன். என்ன மீன்? விலாங்கு. வெளாங்கு மீன். ம். இந்த ஆற்றுல வெளாங்கு மீன் இருக்குமா? ம். ஓ, அந்த வலையை பார்க்குறீங்களா? ம். ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போனாலும் போயிடுவீங்க போல இருக்க. என்னப்பா சொல்கிறா? ம். இப்போ வெளாங்கு மீன் வலையை பார்த்துருக்கா? ம். உண்மையிலுமே தானே? நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பொய் சொல்லாதீங்க. நெசமாதான். நெசமால் மாதிரி தான். சரி சரிப்பா சரிப்பா. வாட்டுக்கணு வேறு அங்கே போயிட்டு இருக்கு. எப்பா அந்த வலையை பாருப்பா. எப்போ வலையை பாருவா. இப்போ 2 வேலை பார்த்தீங்களா வலை? என்ன வெளாங்கு மீன் வலையா? ஆ, ஒரு ஆள் பிடிக்க முடியாது இப்போ அதை. முழுக்கு போட்டு பிடிக்கணுமா? முழுக்கு போட்டால் பிடிக்கணும். ஆனால் பிடிச்சிருக்கீங்களா அந்த வெளாங்கு மீன்லாம்? ம், முழுக்கு போட்டு பிடிச்சிருக்கீங்க. விலாங்கு மீன் வலை போகுதுடா. ஆ? ம். ம். வலை இறங்குதாமே, வந்து பாருங்களா. வா. பிடிச்சி தூக்குங்க வாங்க, பெரிய மீனா. ஓ, அதான் பெரிய வலையாக இருக்கா. மாட்டினா மாட்டது தான். என்னப்பா சொல்கிற? ம். வாங்க வாங்க இறங்குங்க. நண்பர்களே, மீன் வலையை தேடிட்டு இருந்தாப்புல இறால் பிடிச்ச டப்பா போகுது பாருங்க. போயிடுச்சு அடிச்சுக்கிட்டே தண்ணியில். அதை எடுக்க போகிறாங்க. வரேன் டப்பா வர போகுதா? இதா என்ன அப்பாவுக்கு வரும் மீன் வளையவே மாட்டுது ஐயாவுக்கு. மாட்ட மாட்டேங்குது மீன், மாட்ட மாட்டேங்குது. மீன் மாட்ட மாட்டுது. என்னப்பா இறால் மாட்டிச்சா? ஆ, காட்டுங்க, காட்டிட்டு போடுங்க நண்பர்கிட்ட. சரியான இறால். ஆ சரிப்பா. ஐயோ விட்டிங்களா? ஓடிப்பிச்சே. என்னப்பா விட்ட அசால்ட்டா? ஐயோ கடவுளே. அசால்ட்டாக போட்டோடனே அது ஓடிப்பிச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அது. சரி ஓட்டும் விடுங்க, அதுக்கு ஆயுசு கட்டி. என்னப்பாச்சா? ஒன்றும் மாட்டல. ஆமாம். என்னப்பா இறால் பிடிச்சிட்டிங்களா? ஒரு நாள் தடவி தான் பிடிச்சிருக்கீங்களா? சரி சரிப்பா. இன்னும் அடுத்து வலை எடுக்க போகிறீங்களா மீன் பிடிக்கிறது? சரி, இறாலை காட்டுங்களா எவ்வளோ பிடிச்சிருக்கீங்கன்னு. இன்னும் ஒரு 1/4 கிலோ பிடிச்சிருப்பீங்களா? இப்படி கொட்டி காட்டுங்க பார்ப்போம், நண்பர்கள் பார்க்கட்டும். கீழே பொறுமையாக கொட்டுங்க. ஆமாம். நண்பர்களே பாருங்க, முழுக்கு போட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்க ஐயா. இவ்வளோ நாளைக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கீங்க இறால். முழுக்கு போட்டு. சரி ஓகேப்பா.